என்ன அவ்வளவு காட்சி கேக்குதுன்னு நான் கேக்குறேன். சொல்லு. இப்படிதான் இருப்பியா? எத்தனை பேர்கிட்ட இந்த மாதிரி பண்ணிருக்க லைஃப்ல? இல்ல ஈஸியா இருந்துச்சு என் தங்கச்சி கிட்ட பேசுறதுக்கு. உன் கூட டான்ஸ் ஆடுற பொண்ணுங்க எல்லாரையும் நீ இப்படிதான் பண்றியா? சரி, இப்ப இந்த வீடியோ வெளியே வந்துச்சுன்னா உன்னை பத்தி அம்பலம் வெளியே வருமா? சொல்லு. இது எப்படி இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க, இந்த வீடியோ வந்து எல்லாரும் வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்லுவியா? அதாவது யூடியூப்ல உட்காந்து ஃபால்ஸ் அலிகேஷன்ஸ் குடுத்துட்டு இருக்கிய உட்காந்து எல்லாருக்கும் எப்படி எல்லாம் மேனிபுலேட் பண்ணலாம், எப்படி எல்லாம் இது பண்ணலான்ட்டு. அந்த போதையை போட்டுதான் வந்து என் தங்கச்சி அந்த மாதிரி பாத்தியா நீ? உன் குழந்தைங்க இருக்கட்டும், நான் இப்ப நோன்றேன் உன் குழந்தைய. எப்படி பண்ணாம இருப்ப? நாளைக்கு உன் பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கே நீ வந்து ரூட் உடன் யாருக்கு தெரியும்? அவங்களே நீ கூப்பிடுன்னு யாருக்கு தெரியும்? உன் பொண்ணுங்க எப்படியோ இதெல்லாம் தெரிய வரும்டா. சொல்லு. உன்னை பத்தி அவங்களுக்கு என்ன? ஒரே நிமிஷம் சொல்லு, என்னதான் சொல்ல வர? அவங்களுக்கு கூட சொல்லுங்க ப்ரோ, கூப்பிட்டு நான் சாரி கேட்டுக்கிற மன்னிப்பு. ஆனா வீடியோ குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்துச்சுன்னா ஃபேமிலியே அவங்களும் சேர்ந்து கஷ்டப்படுவோம். வாழ்நாள் எல்லாரும் கஷ்டப்படுங்க. தங்கச்சி மாதிரி 1000 பொண்ணுங்க இருப்பாங்கடா. நானே இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன் லைஃப்ல. இதுதான் இந்த வீடியோ இருக்குல்ல, ப்ளீஸ் நான் இந்த வீடியோ வெளில போஸ்ட் பண்றதுக்கு எடுக்கல. உண்மையா சொல்றேன், இந்த வீடியோ வந்து நீ இந்த தப்பு திருப்பி லைஃப்ல பண்ணக்கூடாது. ஏன்னா அது when your daughters are choosing your man. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ போய்டும். விஷ்ணு